கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் மரியாதை குறித்து கவலைகள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த கவலைகள் உங்களுக்கு மட்டுமே தான் இருந்திருக்கும். அதை குடும்பத்திற்கு தெரிய வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் இருப்பது போல காட்டிக்கொண்டு அனைத்து குடும்பமுமே இப்பொழுது கவலைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கௌரவ மற்றும் கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வையோ இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களின் சில தன்னிச்சையான செயல்பாடுகளாலேயோ அல்லது வீட்டின் பொருளாதார சிக்கல்களாலேயோ ஊருக்குள்ள நம்முடைய குடும்பத்தின் கௌரவத்திற்கு பங்கம் வந்துவிடுமோ என்ற அதீத கவலை உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்குமா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். யார் என்ன பேசுவார்களோ என்ற பயமானது உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். உலக மனிதர்களின் விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்களுடைய நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கொள்ள கூடாது. அனைவரிடமும் நம்ம எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு கவனத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் செலுத்த வேண்டும். 10ஆம் அதிபதிக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமும் வீட்டின் ரகசியங்களை வெளியில் கசியாமல் நீங்கள் வைத்துக் கொள்வதன் மூலமும் தான் குடும்ப மரியாதை என்பதை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் அனைவரிடமும் நண்பர்கள் தானே, நம்முடைய உறவினர்கள் தானே என்று நினைத்து கொண்டு 4 சுமற்றுக்குள் நடக்கக்கூடிய சண்டைகளை, அது கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகளோ அல்லது குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பெரிய சண்டைகளாகவும் இருக்கலாம். எது நடந்தாலும் அதை நீங்கள் வெளியில் போய் ஒருபோதும் சொல்லக்கூடாது. வெளியில் போய் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையில் இல்லை என்று நினைத்துக் கொண்டு 3வது நபர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இது இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்ததா, உண்மை மறைக்கப்பட்டதால் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதாகவே மாற்றப்பட்டிருக்கும். ஒரு உண்மையை மறைத்தது ஆரம்பத்தில் நல்ல நோக்கத்திற்காகத்தான் இருந்திருக்கும். ஒரு திருமணத்தை நடத்துவதற்காகவோ அல்லது யாரையேனும் ஏமாற்றுவதற்காகவோ, ஒரு சொத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்வதற்கோ அல்லது நல்ல ஒரு மனிதன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கோ நீங்க மறைத்த சில முக்கியமான உண்மைகள் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். அது ஆரம்பத்தில் நம்ம நல்லதுக்காகத்தான் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான், நம்முடைய முன்னேற்றத்திற்காகத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சில உண்மைகளை மறைத்தாலுமே அது எப்பொழுதாவது வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும் பொழுது பின்னர் அந்த ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்த போது பிரச்சனை இன்னும் பெரிதாகவே மாற ஆரம்பித்திருக்கும். உங்களை எவ்வளவோ நம்பினோமே, நீங்களே இப்படி செய்து விட்டீர்களே, நீங்களே ஒரு நம்பிக்கை துரோகி என்கிற ஒரு பட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மீது விழப்படும். முன்பே சொல்லியிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்ற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கலாம். குடும்ப நம்பிக்கை இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது குடும்பத்தில் உள்ள சின்ன ஒரு சிறிய தவறை மறைப்பதற்காக சொல்லப்பட்ட பொய்கள் அல்லது மறைக்கப்பட்ட ஒரு உண்மைகள் காலப்போக்கில் வெளிவரும் பொழுது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேர்வு செய்து கொண்டே தான் இருக்கும். அன்றே ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி குடும்ப ஒற்றுமையவே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த கடகம் ராசிக்காரங்களை நிச்சயமா தள்ளி இருக்கும். நீங்க எப்போதுமே உண்மையை நேசிப்பவர்கள் என்பதாலேயே இந்த ஒரு மறைவு உங்களை பெரிதும் ஒரு காயப்படுத்தக்கூடிய விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இனி வரும் காலங்களிலாவது எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் உண்மையை உடனுக்குடன் நீங்கள் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வெளிப்படையான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை இதற்கு சரியான ஒரு தீர்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனிமே வரக்கூடிய தேதி முதல் திட்டமிட்ட சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல ஒரு செயல், எந்த விதமான செயல்கள் நடந்தாலுமே அதனை விட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்து இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த புதுவிதமான சிந்தனைகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். அரசு பணிகளில் சாதகமான ஒரு சூழல் உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் இப்பொழுது ஏற்பட போகிறது. அந்த நெருக்கங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானம் சுபக்கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு நபர் மூலமாகவோ அல்லது பழைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான உதவி, அது நிதி உதவியாகவோ அல்லது வேலை சார்ந்த உதவியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களை தேடி வரும். அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு நபர் நமக்கு இதையெல்லாம் தேடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்காத ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய போகிறார் என்பதை நீங்களே உணரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடவுள் மனித வடிவில் வந்து உதவுகிறார் என்பதையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த அவசர கால உதவி உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய முடக்கத்தை உடைத்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு மிக எளிதாக நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். தொடர் ஏமாற்றங்களால் உங்களுடைய சுய திறமையின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தாழ்வு மனப்பான்மை இப்போது முற்றிலுமாக நீங்கி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்க உருவெடுப்பீங்க. இருண்ட காலங்கள் முடிந்து விட்டன. இனி நமக்கு எல்லாமே ஏறு முகம்தான் என்ற ஒரு புதிய விடியலின் நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு மாறுவது போன்ற காரியங்களில் தைரியமாக நீங்கள் இறங்கி வந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மாபெரும் லட்சியவாதம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையவும் நிச்சயமா மாற்றியமைக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வந்து விடுவீங்க. மாறீங்களா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.